அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வந்தீங்க தொழில், விளையாட்டு, படிப்பு இந்த விஷயங்களில் எப்படி இந்த வாஸ்துவை அணுகுவது. இப்போ படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏங்கன உட்காந்து படிக்கணும், வாஸ்து படிக்கணும், சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு விளையாட்டு போட்டி மற்ற விஷயங்கள் இருந்துச்சுனாக்க அதுக்கு எந்த இடம் அப்படின்னு பார்க்க. இப்போ படிப்பு மற்ற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூராமே, படிப்பு, தொழில், இது எல்லாமே இது சம்பந்தமாக நம்ம முயற்சி பண்ணுவது, அது விஷயமாக நாம் அப்ளிகேஷன் போடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்பயுமே ஈசானிய பகுதிக்குள்ளேருந்து தான் செய்யணும். அதுதான் நமக்கு ப்ளஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகும். இரண்டாவது, வேறு விளையாட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. கடினமான உடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கன்னி பகுதியில் நம்ம அதுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம வாட்டுக்கு ஏனே இருந்துக்கிட்டு நம்ம செய்யக்கூடாது. அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்வது ஒரு வீடு, மனை, கடை தேர்ந்தெடுப்பவர்கள் வடக்கும் கிழக்கும் பார்த்தா இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாகிடும். ஏன்னாக்கா கல்லாப்பேட்டியில் வாங்கிறது ஈசானிய கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி வாங்கிக்கலாம். ஆனால் வைக்கிறது தெற்கு பகுதியில் தான் வைக்கணும், தென்மேற்கு பகுதியில் தான் வைக்கணும். அது நிறையா கல்லால் சேர்ந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே ஆனப்படியே ஒரு கட்டு போட்டு வச்சிடக்கூடாது, அதை எடுத்து அங்கே வைக்கணும். அப்போ அதுக்குரியது இது அங்கே உள்ள. இப்போ உதாரணமாக ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த பகுதியில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தான். அந்த பையன் காக்கி பிளேயர், அவர் அந்த நம்ம சொன்ன கன்னி பயிரை வச்சுட்டு சாமியை கும்பிட்டு போயிருக்காரு, மெடல் வாங்கிட்டார். ஒரு சொன்ன, அதாவது நேற்று சொல்லிட்டு வந்தான், இன்றைக்கி நான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன், ஃபங்க்ஷன் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு மெடல் வாங்கிட்டதாக தகவல் அவளாகவே சொல்லிட்டாங்க. அப்போ இது எவ்வளோ ஷூட்டாக வேலை பார்க்குறது பாருங்கள். அதனால் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், வாஸ்துக்குள்ளே தான் நன்மை தீமை எல்லாமே இந்த கலியுகத்தில் கடவுள் மறைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம சில வீடுகளுக்கு இலவச வாஸ்து பார்க்கும்பொழுது போனோம்னா எழுதி கொடுக்குறார். இது இறைவனின் ரகசியம், இயற்கையின் ரகசியம், சித்தர்களின் ரகசியம் எழுதி கொடுத்துருப்பீங்க. அதனால் உங்கள் குலதெய்வத்தை எப்பயும் வணங்கிக்கிறணும். ஈசானிய பகுதி ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நல்ல வாழ்க்கையில் வளம் பெறலாம், கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் பார்க்க முடியும்.